எக்ஸலில் ஆட்டோமேட்டிக் ரோ நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செல்லில் நம்ம டேட்டா என்டர் பண்ணோம்னாக்கா சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணும். அதுவும் டெலீட் பண்ணாக்கா டெலீட்டும் ஆகணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனில் ரோவில் நம்பர்ஸ் கொடுப்போம். எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ கொடுத்து என்டர் கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் இது இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ எந்த ஒரு வேரியேஷனுமே நடக்காது. அப்படி ஆட்டோமைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம திரும்ப சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம கவுண்டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கவுண்டே ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், செலக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்க டேட்டாவை கவுண்ட் பண்ணும். காலமில் இருக்க டேட்டாவை கவுண்ட் பண்ணணும். ஸோ காலமை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு -1 கொடுக்க போகிறோம். ஸோ ஏன் -1 கொடுக்குறோம்னாக்கா செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த ஹெட்டர் வந்து கவுண்ட் பண்ண வேணாம். அதனால் நம்ம -1 கொடுக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் ஹெட்டர் செல் இருக்குனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 ஹெட்டர் செல் இருக்குனாக்கா -2 கொடுக்கணும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு ஹெட்டர் தான் இருக்குது, அதனால் -1 கொடுக்குறோம். -1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். நம்ம இன்கேஸ் இந்த செல்லில் நம்ம டேட்டா என்டர் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீரியல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும்.